மாஸ்டர் அனு எங்க? அண்ணா வழி எடுங்கண்ணா. சரி வாங்க வாங்க. ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு. வா இங்க வா வாடா. நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ கவலைப்படாத. சீக்கிரம் கிளம்புறியா? டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வந்து ஏறு, இல்ல வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கோச்சுக்காதடா, வண்டி எடு. சரிடா நான் வரேன். கவனமா பிடிச்சுக்க, துரு பிடிச்ச ஆனே. ஏதோ ஷார்ட் ஆயிருக்குது, சரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முடியலையா? முடிஞ்சது ஃபாதர். வண்டியை நிறுத்து நிறுத்து. நாங்க வரோம். சரி சரி. இந்த மழை கொடுக்கற தொல்லை பார்த்தாதுன்னு பாட்டு வேற. அம்மாடி என்னாச்சு சொல்லுமா? என்னவா ஆச்சு? இது வேற. என்ன மாஸ்டர் என்னாச்சு? சொல்றா. வாடா அந்த பக்கம். வாடா. இவ்வளோ நேரமா எங்க போன? ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீ போய் போன் எடு, நான் மெதுவாக நடந்து போய்க்கிறேன். வரேன் இருங்க. ஹலோ டேய் நான் தான்டா தேவன். எவ்வளோ நேரமா கால் பண்ணுறது? ஓ நீ தானா? இந்த இன்ஜினியருங்க கால் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் நான் வந்துட்டுருக்கேன். அப்பா கோவில் திருவிழாக்கு என்ன வர சொன்னார். ஆனால் திருவிழாக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவேன். இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லாத, எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கட்டும்டா. அதுக்கு என்ன பண்ணிடுவோம். அப்புறம் நீ ஒரு வண்டி எடுத்துகிட்டு டவுனுக்கு வா. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக கிளம்பு. சரி ஓகே, சீக்கிரம் வந்துடு. ஏறுடா. என்னாச்சுடா? இங்க ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்கான். இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். வாடா. குர்ரா. ஐயோ எனக்கு வேணாண்டா, வீட்டுக்கு போகணும்ல. வேண்டானா போ. சீக்கிரம்டா, டைம் ஆகுதுல்ல. நிறுத்துறா. நீயே எப்போ வச்சுதான் சிக்கிற. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வெளியில கூட வர மாட்டேன்.
அது என்ன மாதிரி கொஞ்ச நாள் தனியாக இருந்தால் தான் உனக்கு அது புரியும். இந்த வாட்டி கண்டிப்பாக தனியாக போக மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அனுவையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கேன். வசதி கம்மி தான், இருந்தாலும் நாங்கள் அங்கே சந்தோஷமாக வாழ்வோம். சின்ன வயசுலேருந்து கண்ட கனவு இப்போ நிறைவேற போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவள் என் பொண்டாட்டி ஆயிடுவா. ஒரு வகையில் நான் அதிர்ஷ்டசாலி. அவளை நீ கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு யார் இருக்கா சொல்டா. என்ன பெத்து போட்டுட்டு எங்க அம்மா சுயநலமா எவன் கூடவே போயிட்டா. இங்க ஒரு முத்தம் கொடுத்துட்டு எங்க அப்பனும் போயிட்டான். அப்புறம் எனக்கு எல்லாம் அனுதான். நல்லா கேளு, அவ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். சீக்கிரம் போடா. ஏதோ வண்டி வருது, லைட் ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி போ. டேய் வண்டியை முன்னாடி எடுடா, சீக்கிரமா. கொடிய செய்ததும் காற்று வந்ததா. எந்த காரணத்தை கொண்டோ அவன் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. நீ வண்டி எடு போ. என்ன சார், என்னாச்சு? ஏதோ வண்டி இடிச்சிட்டு போயிடுச்சு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் அனு நிறுத்து நிறுத்து நிறுத்துடா. டேய் அனு வா வா மித்ரன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடு வா மித்ரன், விடு. வா வா விடு வா. விடு ஏய் விடுன்னு சொன்னேன். விடு. இந்தா. என்ன விடுங்க அவன. இவன் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கூட்டிட்டு போயிருவேன். யாரு வந்தாலும் கொண்டுருவேன். டேய் வேண்டாம் சார், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. ஏய் என் பொண்ணு. ரவி வேண்டாம். ஏய் பக்கத்துல வராதீங்க. வரா வராதீங்க, பக்கத்துல வராதீங்க. வேண்டாம், சொல்றது கேளு. கரெக்ட். வேணா, பக்கத்துல வராதீங்க. கொன்னுருவேன். கொல்லுடா, கொல்லு. சின்ன வயசுல இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கிட்டது, அவளை கழுத்து எடுத்து கொலை பண்ணதானா? கொல்லுடா. கொன்னுருவேன். அப்படின்னா கொல்றா. கொன்னுருவேன். எங்களுக்கு அந்த பொண்ணு தேவையில்ல. எங்களுக்கு நீதான் வேணும், உன்னதான் கூட்டிட்டு போவோம். அவளை கொல்லு, என்ன வேணாலும் பண்ணு, எங்களுக்கு என்ன. ஏய் சும்மா பேசிக்கிட்டு இருக்காம தைரியம் தான் கொல்றா. சார் நில்லுங்க. என் பொண்ணு. ஏய். வராதீங்க, பக்கத்துல வராதீங்க. என்னடா கை உதறுது? உன்னால அவளை கொல்ல முடியாதுடா. வேணா, கொன்னுருவேன்.
இவளுக்காக தானே, இவளை உனக்கு சொந்தமா கூட தானே உன் ஃப்ரெண்டையே நீ கொலை பண்ண. உன்னால அவளை கொல்ல முடிஞ்சா கொல்லுடா. கொல்லு மித்ரன், என்ன கொன்னுடு. ஐயோ என்ன கொன்னுடு மித்ரன். ஆனா என்னால உன்னை கொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கூட அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். அம்மாடி. போ, வராத, போ. யாரும் பக்கத்துல போகாதீங்க. பக்கத்துல வராதீங்க, போங்க. ரவி மாஸ்டர், கெவியோட மலை நிலத்துல செழிப்பா மழை பெஞ்சிருக்கு. நிறைய சோகங்களுக்கும் துக்கங்களுக்கும் நடுவுல ரவியையும் சுகுவையும் கெவியும் கெவியோட மக்களையும் சந்தோஷமா வரவேற்றாங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி கெவியிலிருந்து போனாலும் ரவி இப்போ கெவி மக்களோட ஒருத்தந்தான். இன்னும் உங்களுக்கு புரியலையா? ரவி கெவியை கல்யாணம் பண்ணிட்டான். சுகு சொன்ன மாதிரி அவனுடைய தலையெழுத்து. வேற என்ன சொல்றது? சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் ஆபீசர். காலத்தால மறக்க முடியாத வேதனைகளையும் வலிகளையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதன் காரணமா ரொம்ப காலங்கள் கழிச்சு நடந்ததையெல்லாம் மறந்து அனுவும் ஜோசாரும் புது வாழ்க்கைக்கு கடந்து போறாங்க. 2 பேருக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும்.